இந்திய அரசியலமைப்பு யூனியன் டெரிட்டரிஸ் பகுதி 2 எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது பிரதேசங்களை உருவாக்கம். இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இந்திய சுதந்திர சட்டத்தின் 1947 படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உருவாகுது. ஆப்ஷன்ஸ் டு பிரின்சஸ், அதாவது சமஸ்தானங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க வந்து இந்தியாவோட சேரணும், இல்லைன்னா பாகிஸ்தான் கூட சேரணும், இல்லைன்னா சுதந்திர நாடாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஆக்ட்ல சொல்றாங்க? இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல சொல்றாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மொத்தமா எவ்வளோ சமஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா 552 சமஸ்தானங்கள் இருந்தது. அதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்த்தனா அப்படின்னா 549. அதுல 13 மட்டும் பாகிஸ்தானோடது. கடைசியா யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். எப்படி ஜாயின் பண்ணாங்க? காவல்துறை நடவடிக்கை மூலமா வந்து ஹைதராபாத் வந்து நம்ம இந்தியா கூட இணைஞ்சது. ஜுனாகர் வந்து எப்படி இணைஞ்சது அப்படின்னா பொதுவான வாக்கெடுப்பு, அதாவது எலெக்ஷன் மூலமா வந்து ஜுனாகர் வந்து நம்ம இந்தியா கூட இணைஞ்சிருக்கோம். காஷ்மீர் வந்து எப்படி இணைஞ்சது அப்படின்னா ஒரு இணைப்பு ஒப்பந்தம் மூலமா, அதாவது அந்த நாட்டு அரசரோடையும் நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடயும் ஒரு ஸ்பெஷல் ஒப்பந்தம் மூலமா வந்து இந்த காஷ்மீர் வந்து நம்ம கூட ஜாயின் ஆயிருக்கும்.